இங்கேருந்து வெளியே கிளம்புறோம், வீட்டை விட்டு கிளம்பி பிரயாணப்பட்டு போகிறோம். எங்கே போகிறோம்? பஸ் ஏறி போகிறோம், அல்லது ட்ரெயினில் ஏறி போகிறோம். தங்கச்சி வீட்டுக்கோ, அக்கா வீட்டுக்கோ, அண்ணன் வீட்டுக்கோ, யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு, இல்லைன்னா ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். வீட்டை விட்டு வெளியே நினைச்சினோம் போகிறோம். போகும்போது வீட்டில் எந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கோமோ அந்த ட்ரெஸ்ஸோடு அப்படியே போவோமா? குளிச்சு கிழிச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்ல முகத்தை கண்ணாடிக்கு முன்னால் பார்த்து பவுடரை போட்டுட்டு, பவுடர் சரியாக போட்டிருக்கோமா? பவுடர் கன்னத்தில் மட்டும் இருக்கா, நெத்தியில் மட்டும் இருக்கா, இல்லைன்னா மூக்கில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சும்மா அப்படியே போவோமா? பார்த்து கண்ணாடியை பார்த்து ஒழுங்குபடுத்த வேண்டியதை ஒழுங்குபடுத்துவோமா? வீட்டை விட்டு வெளியே போகிறோம்னா கண்ணாடி முகத்துக்கு முன்னால் என் முகம் எங்கே போவோம்? கண்ணாடிக்கு போவோம். இல்லையா? முகம் எங்கே போகும்? கண்ணாடிக்கு போகும். எங்கே போகிறேன்? வெளியே போகிறேன். என் முகத்தில் ஒரு மாதிரி அசிங்கமாக ஏதாவது இருந்திருந்தேன்னா யாரும் பார்த்தா என்னைய தப்பாக நினச்சிருவாங்க. அதனால் என் முகத்தை நல்லா நீட்டாக சுத்தமாக இருக்கணும், என் ட்ரெஸ்ஸு சுத்தமாக இருக்கணும், என் தலைமுடியெலாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணாடிக்கு முன்னால் நின்று அப்படி கொஞ்சம் நம்மளை பார்த்து சரிப்படுத்திட்டு அதுக்கு பிற்பாடு எங்குது ஆள் செருப்பு மாட்டிட்டு வெளியே கிளம்புது. கண்ணாடிக்கு முன்னாலே நிற்காம யாராவது நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களா சொல்லுங்க. கண்ணாடிக்கு முன்னால் நின்று உங்களை ஒழுங்குபடுத்திட்டு தாங்க வந்திருக்கீங்க. இல்லையா? அப்போ ஒரு சாதாரணமாக ஒரு பிரயாணப்பட்டு வெளியே போகும் பொழுது கண்ணாடிக்கு முன்னால் நின்று நம்மளை ஒழுங்குபடுத்தி கரெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்தோமே. அப்போ ஆவிக்குரிய காரியங்களை, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் நாம் ஒழுங்குபடுத்த வேண்டிய காரியத்தை ஒழுங்குபடுத்தணும். ஆமென், அல்லேலூயா. அது பார்த்துக்கிடலாம், அதானே, அது பார்த்துக்கலாம். பொய் சொல்றது தானே, அதை பார்த்துக்கலாம், ஆண்டவர் மன்னிப்பார். அவங்கள ஏமாத்தினது தானே, பார்த்துக்கலாம், ஆண்டவர் மன்னிச்சுக்குவார். ஆமாம், உண்மை இல்லாமல் இருந்தது தானே, பார்த்துக்கலாம், மன்னிச்சுக்குவார். ஜெபம் பண்ணாமல் இருந்தது தானே, இந்த மன்னிக்கிற தேவன். மன்னிக்கிற தேவன் தான். யார் இல்லைன்னா இத்தனை நாள் அவர் பார்த்துக்கிட்டு மன்னிச்சுக்கிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. ஆமாம், இதே வழக்கமாக வச்சுக்கிட்டா எங்க மன்னிக்க? வழக்கமே அதுதான். பொய்யே வழக்கம், பித்தலாட்டமே வழக்கம். அப்படி இல்லைன்னா எப்படி மன்னிப்பாரு? பொய்யிலே ஊறி போயிடுவாங்க, பித்தலாட்டத்திலையும் துன்மார்க்கமான ஜீவியத்திலே ஊறி போயிடுவாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தணும். அல்லேலூயா. தேவன் அதைத்தான் விரும்புகிறார். சரிப்படுத்தணும். பார்த்துக்கலாம் தள்ளி போயாச்சுன்னா எங்க பார்க்க போகும்போது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா என்ன செய்ய? தூங்கும் போது எத்தனையோ பேர் ராத்திரியிலே காலையில் தட்டுனா ஒன்றுமே இல்லையே, வெறும் கட்டை தான் இருக்க, ஒன்றுமே இல்லையே, மூச்சு பேச்சே இல்லையே. ராத்திரி படுத்தா காலையில் எழுந்திக்கும் போது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தணும். பார்த்துக்கிடலாம், இந்த ஒரு வருஷம் போட்டு பார்த்துக்கிடலாம், எல்லாம் 58 தாண்டிட்டும் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. கரெக்ட் பண்ணி, சரி பண்ணி, அதைத்தான் தேவன் விரும்புகிறார். இந்த பிள்ளைகள் உட்கார வைக்கிறதுக்கு, ஆண்டவர் சாப்பாடு கொடுக்கறதுக்கு முதல்ல ஒழுங்குபடுத்திட்டு தான் அதுக்கு பிறகு நீ சாப்பிடணுமாப்பா. நீ நல்லா திருப்தியாக நீ சாப்பிட்டு போகணுன்னா நீ முதல்ல ஒழுங்காரு. அல்லேலூயா. உன்னை ஒழுங்குபடுத்தினா நான் உனக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை நான் கொடுப்பேன். அல்லேலூயா. உனக்கு நான் செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்வேன். நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடுமாறுவதற்கு, தத்தளிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவன் ஒழுங்குபடுத்த வேண்டிய காரியத்தை ஒழுங்குபடுத்தாதனாலதான் அப்படி தடுமாற்றம் வருகிறது, தத்தளிப்பு வருகிறது. குடும்பங்கள் தத்தளிக்கிறது, வீடுகள் தத்தளிக்கிறது, தொழில் தத்தளிக்கிறது, பொருளாதாரம் தத்தளிக்கிறது, தனிப்பட்ட வாழ்க்கை தத்தளிக்கிறது. காரணம் என்ன? ஒழுங்குபடுத்த வேண்டிய காரியத்தை ஒழுங்குபடுத்தல. அதை நாம் ஒழுங்குபடுத்தும் பொழுது அந்த தத்தளிப்புக்கு என்ன இருக்காது? இடமே இருக்காது. தேவன் மாற்றி விடுவார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்றாரு, ஒழுங்குபடுத்துப்பா அப்படிங்கிற. ஒழுங்குபடுத்தி அங்கே உட்கார வைக்கிறார். ஒழுங்குபடுத்தாம கர்த்தர் என்ன செய்யறது இல்லை? சாப்பாடை கொடுக்கிறதே இல்லை. ஒழுங்குபடுத்தினா தான் சாப்பாடு, ஒழுங்குபடுத்தினாதான் நமக்கு கிடைக்க வேண்டிய காரியம் கிடைக்கும்.